ஹார்ட் அட்டாக் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சுகர் நோய், ஆக்சிலரேட்டட் ஹைப்பர்டென்ஷன், உடம்பில் பயங்கரமான கொழுப்பு சத்து, மாமிச பெருந்தீனிகள், பயங்கரமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் மூளையில் செயல்படும் பொழுது 5ஆம் மூளை லிம்பிக் சிஸ்டம், அந்த மிருக மூளை, அதில் அமெக்டாய்ட் நியூக்ளியஸ், சூப்ராரீனல் கிளாண்ட்ஸ் அதில் செய்து அட்ரினலின், நாரட்ரினலின் என்ற முக்கியமான நியூரோகெமிக்கல்ஸ் வெளியே வருகின்றன. அவைகள் மேலும் பயம், பதட்டத்தை கூட்டுகிறது. அதன் பின்னால் இந்த இடது பக்கம் முக்கியமான பெரிய அறை லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அது திடீரென்று பலூன் போல் வீங்குவது, டெக்கோட்சுபோ கார்டியோமயோபதி. அதன் பின்னால் வலது பக்க இருதயம் செயல்படும் அந்த நுரையீரல், அதில் தண்ணீர் சீரழிவு ஏற்படுவதனால் cytokine storm that produces pulmonary edema, so ARDS. ஆகவே மேலும் இருதயம் கெட்டு போவதனால் ஹார்ட் அட்டாக் வருகிறது. தட் இஸ் தி டைப் 2 ஹார்ட் அட்டாக் இன் COVID-19. ஒரு மனிதனின் இருதய துடிப்பு, வலது சிறிய அறை, இந்த ரைட் ஏட்ரியம், அதில் இருக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு தானாக செயல்படும், ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் பேஸ்மேக்கர் எஸ்ஏ நோடு, அது சிறு குழந்தையாக கருவில் உண்டாகும் பொழுது 140 to 150, அதன் பின்னால் 60 to 100 வரை தொடர்ந்து உயிருள்ள வரை செயல்படும். During pumping action of heart, the heart muscles cause rhythmic contraction and relaxation of heart chambers in a specific sequence. The rhythmic sequential functioning of the cardiac chamber is maintained by the sinoatrial node, that is SA node, atrioventricular node, AV node, bundle of His and Purkinje fibers. The sinoatrial node, situated in the upper lateral wall of the right atrium, is a small flattened strip of muscle fiber that is 1.5 centimeters into 3 millimeters in size. The fibers of sinoatrial node are closely associated with the muscles of auricles. The sinoatrial node is capable of generating action potential that can travel throughout the auricles. The velocity of conduction is 0.3 meters per second. The excitation from the sinoauricular node stimulates the atrioventricular node. The atrioventricular node in turn conducts the stimulus to bundles of His and Purkinje fibers. These myocardial fibers are found all over the walls of the ventricles. As the sinoatrial node stimulates the origin and conduction of heartbeat, it is said to be the pacemaker of the heart. இந்த SA நோட், அதன் கீழ் ஏவி நோட், அந்த தானியங்கி அந்த நோடல் ஆக்ஷன்ஸ், அதை தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதை கட்டுப்படுத்துகிறது. அதாவது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ற அந்த நரம்பு மண்டலம் அட்ரினலின், அட்ரினலின் என்ற சுரப்பிகள் மூலம் எஸ்ஏ நோட் ஆக்டிவிட்டீஸ் அதை கூட்டுகிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு பயம், பதட்டம், அவனது இருதய துடிப்பு, அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ற அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், மெடுலா and spinal cord, sympathetic ganglion, they activate the adrenal medulla என்ற பகுதியை அதில் வேலை செய்து அட்ரினலின் என்ற நியூரோகெமிக்கல்ஸை இரத்தத்தில் கொட்டுகிறது. அவ்வாறு கொட்டும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு இரத்த அழுத்தம் திடீரென்று கூடுகிறது, பிபி கூடுகிறது, இருதய துடிப்பும் 100 முதல் 150, 200, 250 இவ்வாறு paroxysmal atrial tachycardia, அதன் பின்னால் ஏட்ரியல் அரித்மியாஸ், வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ், அவ்வாறு பல செயல்கள் வரும் பொழுது இருதயத்திலிருந்து இரத்தம் இருதயத்துக்கே போகவில்லை, மற்ற பெரிய உறுப்புகளான மூளை, கல்லீரல், கிட்னி அதற்கும் செல்லவில்லை. ஆகவே மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். நமது உடம்பில் இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின்
அந்த நியூரோகெமிக்கல்ஸை ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதற்காக ஒரு மனிதன் ஒரு காட்டுக்குள் செல்லும் பொழுது திடீரென்று எதிரே ஒரு பாம்பு வந்தால் ஒன்று அவன் அந்த பாம்பை அடித்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பாம்பு தன்னை கொத்தி விடாமல் ஓடிவிட வேண்டும். அதற்குத்தான் அந்த அட்ரினல் மெடுலா அதிலிருந்து அட்ரினலின் நாட் அட்ரினலின் வந்து இருதயத்தை வேகமாக வேலை செய்து மசில்ஸ் பகுதிக்கு தப்பி ஓட உதவுகிறது. தட் இஸ் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அவ்வாறு இல்லாமல் இரண்டும் செயல்படாமல் ஓவராக பயந்து கொண்டு போனால் நோ ஃபைட் நோ ஃப்ளைட், ஒன்லி டெத். வரப்போகும் வீடியோ கிளிப்பில் இந்த மாமிச இருதயம், நெஞ்சுக்குள் இருக்கும் இந்த இருதயம், அதில் ஒரு இரத்த குழாய், முக்கியமாக இடது பெரிய இரத்த குழாயின் ஒரு முக்கிய இரத்த குழாய், லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் LAD, அந்த இரத்த குழாய் அது 60% அதற்கு மேலாக பாதித்திருந்தால் அந்த பாதித்த இடத்தை உடனே அதை பலூன் ஸ்டென்ட் அதன் மூலம் விரித்து விட வேண்டும். அந்த இடத்தில் இருக்கும் அந்த கிளாட் அதையும் உரிந்தெடுக்க வேண்டும். மீண்டும் இரத்தம் உறையாமல் தடுக்க தொடர்ந்து வைத்தியம் செய்ய வேண்டும். Coronary artery occlusion results in reduced perfusion to the myocardium. Thrombosis within the coronary artery occludes blood flow downstream and could lead to an acute myocardial infarction. Early reperfusion by means of primary percutaneous coronary intervention, or PCI, has reduced mortality from acute myocardial infarction to less than 5%. A new PCI technique uses a thrombectomy aspiration catheter in contrast to the traditional technique which uses a balloon catheter to open the artery. In the aspiration technique, a guide wire is passed through the occluded artery associated with the infarct, and a small catheter is advanced into the occluded segment. Direct aspiration of the occluding thrombus is performed by withdrawing the catheter through the clot while extracting the thrombus material into a syringe. After aspiration of the thrombus, a stent is passed directly across the residual obstruction over the existing guide wire. Stenting is performed by deployment of the stent by inflation of the balloon delivery catheter. The balloon delivery catheter is deflated and removed. This thrombus aspiration technique is intended to limit distal embolization, thus improving myocardial.